அப்பா நிஜமா உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுப்பா. இதை இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. பிரச்சனை வந்துட்டு. இதனால் நான் பயந்து ஓடுறதுனாலையோ இல்லை தற்கொலை பண்ணிக்கிறதுனாலையோ இந்த பிரச்சனை எனக்கு வேண்டான்னு ஒதுங்கிறதுனாலையோ எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போகிறதில்ல. நீ அந்த பிரச்சனையை கண்டு பயப்படாத வரைக்கும் அந்த பிரச்சனைனால தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு பெரியவர் சொன்னார், ஒரு பிரச்சனையோட தோல்வி எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறதுலேருந்து தான். நிஜமா ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற தைரியத்தை மட்டும் நீ வர வச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக அதை ஒன்றுமே இல்லாமல் நம்மளால் ஆக்க முடியும். அந்த பிரச்சனையிலையும் ஹாப்பியாக சந்தோஷமாக நம்மளால் வாழக்கூட முடியும். எவ்வளவோ பிரச்சனை நம்ம லைஃப்பில் பார்த்துட்டோம். பிறந்ததுலேருந்து நம்ம பிறக்கிறதே ஒரு பிரச்சனை தான். ஒரு அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ சிரமம் எடுத்துகிட்டு வரணும் தெரியுமா? உன்னை பெக்கிறது ஒரு பிரச்சனைன்னு அவங்க நினச்சிருந்தா நீ வெளியே வந்திருக்க முடியாது. நான் வெளியே வர்றதே ஒரு பிரச்சனை நினச்சா இன்றைக்கி நீ உலகத்தை பார்த்துருக்க முடியாது. அந்த பிரச்சனையை நீ ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துட்ட. அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதெல்லாம் உன் உயிர் சம்மந்தப்பட்டது. அதுக்கே நீ பயப்படலை. இந்த நிமிஷம் உன் முன்னாடி அவனும் உன்னைய மாதிரி ஒரு மனுஷன். அவன் கொடுக்குற பிரச்சனையை பயந்து நான் பயந்துட்டேன், இது தோத்துட்டேன், இதுலேருந்து நான் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கிறல்ல, அது உன்னையே அழிச்சு உன்னை சுற்றி இருக்கவங்களையும் சேர்ந்து அழிக்குது. என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும். நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியும். சத்தியமாக இதிலேருந்து நம்மளால் வெளியே வர்றதுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத நம்மளால் யோசிக்க முடியுங்கிறத ஒரு செகண்ட் உனக்கு ஒரு தைரியத்துக்கு வர வச்சு நீ யோசிச்சுட்டுன்னு வச்சுக்கேன், அந்த பிரச்சனை காணாமலே போயிடும். நிஜமாக சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பிரச்சனையாக பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த கேள்வி நீங்கள் உங்கள்கிட்டயே கேட்டுகிட்டே இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பார்த்துட்டோம், எல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை உங்களுக்கு நீங்களே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அதில் வந்து வெளியே வந்துடலாம். விஜய் சார் ஒரு டைலாக் சொல்வார், ஆலிஸ்வெல் சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்ம மனசை நம்மளே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். நம்ம அதை பார்த்து பயப்படாத அளவுக்கு நம்ம மனசு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், நம்ம இதில் தான் வெளியே வர முடியும் அப்படின்னு நம்ம நம்ப வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். நிறைய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. இதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன, நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ண இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு வழியை மட்டும் தேடுங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்க அவ்வளோ வலியும் மறந்து இந்த பிரச்சனையும் காணாமல் போயிடும். கண்டிப்பாக இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நீங்களே ஏமாத்துறதுனால இங்கே எதுவும் நடக்க அடுத்தவன் தான் நம்மளை ஏமாற்றக்கூடாது. நம்மளை ஏமாற்றி நம்மளால் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு தைரியத்தை நமக்கே வர வைக்கும்போது கன்ஃபார்ம்டாக ஒரு நல்ல தீர்வு மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ராங். இறுக்கமாக உங்களை பிடிச்சிக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கான தைரியத்தை நீங்கள் மட்டும்தான் கொடுக்கணும். அடுத்தவனால் என்ன நினச்சாலும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு இது புரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தைரியத்தை கொடுத்து பத்திரமா இருந்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் எதாவது தவறாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.